ஹலோ வணக்கம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, கருத்து எல்லாத்துக்கும் பொருந்தும். எல்லா மக்களுக்குமே இந்த கருத்து பொருந்தும். இப்ப நான் இருக்கேன் இல்லையா? இப்ப நான் என் பேர் சந்தியா. நான் நாளைக்கு செத்துட்டேன்னா என் பேர் போனோம். சரியா? நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுனால சந்தியா, செத்துட்டா என் பேர் போனோம். இதே போலதான் எல்லா மனிதரும், எல்லாத்துக்குமே இந்த வரி பொருந்தும். எங்கேயாவது பணக்காரனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலு, ஏழைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலு, பணக்காரனுக்கு ஒரு அரிசி, ஏழைக்கு ஒரு அரிசி, எல்லாமே இருக்கிற அத்தனையும் ஏழைக்குன்னு தனியா, பணக்காரனுக்குன்னு தனியா குறிப்பிட்டு இருக்கா? எல்லாமே சமமா தானே இருக்கு. எல்லா சகல சம்பத்தும் ஏழை இன்னைக்கு உழைக்கிறவன் இன்னைக்கு சம்பாரிச்சானா அந்த பணக்காரன் திங்கிற சாப்பாட்டையும் சாப்பிடுறான். ஏன் முடியும் அவனால? சரியா? இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான். ஏண்டா, நீ வசதியா இருக்கிற, ஒரு உயர்ந்த பதவியில இருக்க அப்படின்னு இருந்தா, நீ நாளைக்கு செத்தினா இவன் உயர்ந்த பதவியில இருந்தான், இவன் வசதியா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போகாம, சுடுகாட்டுக்கே கொண்டு போகாம உன்னை என்ன இதுலயா வச்சு பண்ணுவானுங்க? நீ செத்தினாலும் சுடுகாட்டுக்கு தான் தூக்கிட்டு போவானுங்க. புதைக்கிறதா இருந்தாலும் எரிக்கிறதா இருந்தாலும் சுடுகாட்டுல வச்சுதான் பண்ணுவாங்க. இல்ல உன் வீட்டுக்குள்ளேயே வச்சு எரிச்சிருவானுங்களா? உன் வீட்டுக்குள்ளேயே வச்சு புதைச்சிருவானுங்களா? சுடுகாடுன்னு ஒண்ணு இருக்கு. அது ஒருவர் இறந்தா அவங்க சுடுகாட்டுல தான் அவங்கள தகனம் பண்ணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இல்ல அந்த தகனம் பண்ற இடம் சுடுகாடு ஏழைக்குன்னு ஒரு சுடுகாடு, பணக்காரனுக்கு ஒரு சுடுகாடு இருக்கா? பொதுவாதான் இருக்கு. அதனாலதான் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடுகாடு இருக்கு. ஏண்டி, நீ பிறந்ததுல இருந்தே நீ சொந்த வீட்டுல இருந்திருக்க, சொந்த வீட்லயே நீ புழங்கிருக்க, சொந்த வீட்லயே நீ சோறாக்கி தின்றுருக்க, சொந்த வீட்லயே நீ பேண்டிருக்க, சொந்த வீட்லயே நீ தூங்கி எந்திரிச்சிருக்க, சொந்த வீட்லயே நீ சாவர வரல இருந்துட்ட, சொந்த வீட்லயே செத்துட்ட. அப்படிங்கும்போது நீ என்ன அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கியா? நான் சொந்த வீட்லயே தான் இருந்தேன், நான் சொந்த வீட்லயே தான் வாழ்ந்தேன், அதனால இந்த வீட்டுக்குள்ளேயே குழி தோண்டி என்னை புதைச்சிருங்க, இல்ல இந்த வீட்லயே என்ன எரிச்சிருங்க, இந்த வீட்டுக்குள்ளே செஞ்சிருங்க, வெளியில எங்கேயும் தூக்கிட்டு போவாதீங்க, ஏன்னா இது என் சொந்த வீடு அப்படின்னு நான் பட்டா எழுதி வச்சிருக்கியா? சொல்லு. எதனால அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கியா? எமங்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கியா? நீங்க ஏண்டா எமங்கிட்ட அக்ரிமெண்டா போட்டு வச்சிருக்கீங்க? நீ பணக்காரனும் பணக்காரியும் அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அக்ரிமெண்டா போட்டு வச்சிருக்கீங்க. யாரு செத்தாலும், ஏழை செத்தாலும், பணக்காரன் செத்தாலும், நீ மூட்டை மூட்டையா உன் சூத்துக்கு பின்னாடி பணம் மூட்டை கட்டி வச்சிருந்தாலும், உன் சூத்துக்கு பின்னாடி நகையை நல்லா இவ்வளவு கட்டி கட்டி வச்சிருந்தாலும், எல்லாத்தையும் எங்கேயோ இங்கேதான் உன்னை பூமியிலே தான் விட்டுட்டு போகணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் வச்சு கொண்டு போய் உன்னை பண்ண மாட்டாங்க. நீ உள்ள போட்டுக்கிற அருணாக்கயிறு கூட அறுத்து தான் போய்ப்பாங்க. இந்த வெட்டியா இருக்கான் இல்லையா, அவன் நீ போட்டுக்கிற மூக்குத்தி கூட கழட்டிட்டு தான் உள்ள இறக்குவோம். சரியா? இந்த காசு வச்சிருக்கேன், பணம் வச்சிருக்கேன், சொந்த வீடு வச்சிருக்கேன், நான் உயர்ந்த பதவியில இருக்கேன், 4 பேர் என்ன மதிக்கிறாங்க, 4 பேர் என்ன மிதிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் மூடிக்கிட்டு இருங்க. உசுறு இருக்கிற வரலும் தான் மனுஷன். செத்து போயிட்டா போனோம். என்னது? செத்துட்டா போனோம். என்னதான் உன் பேரு வச்சிருந்தாலும் செத்து போயிட்டீங்கன்னா உனக்கு போனோம்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ அவன் பணக்காரன், அவன் பணம் கிடையாது, அவன் நார மாட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீயும் செத்தினா பணம் தான், நீயும் நாறுவ. சரியா? யாரையும் ஏத்தியும் பேசாத, இறக்கியும் பேசாத, கீழ்த்தரமா பேசாத, தரகுறவா நினைக்காத. சரியா? ஒழுங்காயிரு. உசுறு உடம்புல இருக்கிற வரலாம் தான் மனுஷன், மனிதன் அவனுக்கு பேரு. செத்துனான்னு வச்சுக்க போனோம். உன்னையும் சுடுகாட்டுக்கு தான் கொண்டு போவாங்க, என்னையும் சுடுகாட்டுக்கு தான் கொண்டு போவாங்க. யாரையும் எங்கேயும் வச்சு, சொந்தத்திலேயே வச்சு, சொந்த நிலத்திலேயே வச்சு, சொந்த வீட்லயே வச்சு பண்ண மாட்டாங்க.
எவ்வளோ பணம் காசு வச்சிருந்தாலும், எவ்வளோ நீ சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும், எவ்வளோ நகை நட்டு வச்சிருந்தாலும், இதுல இத்த சோடு கூட்டியிருந்தாலும், எங்கெங்க எத்தத்த சோடு நீ போட்டிருந்தீனாலும் அத்தனைக்கும் 6 அடி நிலம்தான். 6 அடி தான். 10 அடி உனக்கு பெருசா பண்ண மாட்டாங்க. 6 அடி தான். செத்தவங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் 6 அடி தான். 6 அடி தான் அளந்து தோண்டுவாங்க. அதுலதான் இறக்குவாங்க, அதுலதான் மூடுவாங்க. சரியா? நீங்க எல்லாம் ஏண்டி உசுரோடு இருக்கிறீங்க? உங்களையும் கடவுள் படைச்சு வச்சிருக்கான் பாரு. காசு காசு பணம் நகை, காசு பணம் நகை, சொத்து சொத்து ஊடு, சொத்து ஊடு, காசு பணம் நகை. என்னடி கொண்டு போக போறீங்க? ஒரு ஜென்மம். நீங்க என்ன 10 பணக்காரா இருக்கிறதுனால 10 ஜென்மம் வரலும் வாழணும்னா இது வர வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஒரு ஜென்மம். பணக்காரனா இருந்தாலும், கோடீஸ்வரனா இருந்தாலும், சொத்துக்காரனா இருந்தாலும், சொந்த வீட்டுக்காரனா இருந்தாலும், எவனா இருந்தாலும் ஏன்னா ஒரே ஒரு ஜென்மம் தான். உங்களெல்லாம் என்னத்த சொல்ல? ஒரு ஜென்மம், நாம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. வாழுங்க. சரியா? இது எல்லாத்துக்கும் இந்த கருத்து பொருந்துங்க. சரியா? ஓகே. தேங்க்யூ. பாய். டாடா.